Hello everyone, welcome to Dr. Vaidigi's vlogs. இன்னைக்கு பார்க்க போறது grocery shopping vlog. So இது வந்து நான் ரெண்டு vlog போட்டிருப்பேன். ஷாப்ன்றது ஒரு vlog and then வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் groceries வந்து நான் வந்து ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறது செப்பரேட்டா போட்டிருப்பேன். பிகாஸ் ஒரே vlogல போட்டோம்னா 15 minutes கிட்ட வந்துடுது. அண்ட் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாண்டியில இருக்க இந்த புதுவை மசாலா அப்படின்ற ஷாப் வந்து லாஸ்பெட்ல இருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸா இங்கதான் வாங்கிட்டு இருக்கேன். என்னுடைய குழம்பு தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா எல்லாமே நான் இங்கதான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த ஷாப் வந்து கொஞ்சம் ரிலையபிளாவும் இருக்கு. அட் சேம் டைம் வந்து அந்த அடல்ட்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால நான் எப்பவுமே இங்கதான் வாங்குவேன். மந்த்லி நான் வாங்கிப்பேன். இங்க வந்து 1 kg கறி மசாலா, 1 kg குழம்பு தூள் வந்து ஐ திங்க் இட்ஸ் 220 rupees நினைக்கிறேன். இல்ல 120 நினைக்கிறேன். 1/2 kg. ஆமா, 1 kg 240 rupees நினைக்கிறேன். சோ நான் வந்து இங்கதான் யூஸ்வலா எப்பவுமே வாங்குவேன். எனக்கு வந்து இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். என் குழம்பு எல்லாமே வந்து இந்த ஒரு குழம்பு துள்ளே முடிஞ்சிடும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அட் சேம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவா எதுவுமே நான் ஆட் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கும். சோ வந்து இந்த மந்த்துக்கான இந்த மசாலாஸ் அப்புறம் மீல் மேக்கர் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஈஸியார்ல இருக்க சப்தகிரியில ஷாப்பிங்க்கு போயாச்சு. யூஸ்வலா எல்லா மந்த்ஸும் நான் இங்கதான் வாங்குவேன். இங்க எனக்கு தேவையான பொருள் மட்டும்தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவா இந்த அடிஷனல் திங்ஸ் எல்லாம் இங்க இருக்காது. அதனால போனோமா நமக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கினோமான்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தது நான் வந்து அந்த சன்னா, ஒயிட் சன்னா என்னோட ஹஸ்பண்டோட மோஸ்ட் ஃபேவரட் திங் இது. ஸோ அதை நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கரம் மசாலாஸ் நம்ம வந்து பிரியாணி செய்யும் போதோ இல்லை வந்து சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ செய்யும் போது தாளிக்கிறதுக்கு தேவைப்படுறதுக்காக வாங்கியிருந்தேன். பெப்பர் கொஞ்சம் காலியாயிடுச்சு. தமிழ் இன்னைக்கு வந்து இதை போட்டுதான் விசில் வச்சு டெய்லி வந்து இந்த பருப்பா இருக்கட்டும், ஏதாவது உருளைக்கிழங்கு மசியலா இருக்கட்டும், அது நான் இதை போட்டுதான் கொடுக்குறேன். அதனால கொஞ்சம் பெப்பர் அதிகமா காலியாகிறதுனால பெப்பர் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் பச்சரிசி, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு, கடலை பருப்பு, அப்புறம் பச்சை பயிறு, இது எல்லாமே வந்து நான் வந்து எடுத்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டி எடுத்திருந்தேன். பிகாஸ் நான் கிராசரி வீட்ல செக் பண்ணும்போது எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாமே ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய ரீஸ்டாக் பண்ணலாம். அதுக்குள்ள நிறைய வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு லிமிட்டடா கொஞ்சம் தேவையானதை மட்டும் எடுத்திருந்தேன். அப்புறம் சால்ட், ஃபைன் சால்ட் எடுத்திருந்தேன். அப்புறம் ராக் சால்ட் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து இந்த மீன் கழுவுறதுக்கு, நிறைய மீன் குழம்பு சட்டியில வைக்கிறதுக்குலாம் நான் யூஸ்வலா நான் வந்து ராக் சால்ட் தான் எடுப்பேன். அதனால வந்து நான் ராக் சால்ட் எடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து காய்ந்த மிளகாய். இது வந்து இந்த ட்ரை சில்லிஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. இது வந்து அந்த அந்த இதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணது, எக்ஸ்ட்ராஸ் இருக்குல்ல, அந்த காம்பெல்லாம் எடுத்தது. பட் இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். லோக்கல்லே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரீஃபைண்ட் ஆயில். இதை நான் வாங்குறது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டேன். பிகாஸ் நான் லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும் போது எனக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்பட்டது. பட் இந்த டைம் வந்து நான் வந்து 2 liters எடுத்திருந்தேன். அதை நான் 2 months வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். மற்றதுக்கெல்லாம் வீட்டுல இருக்க கடலெண்ணெயே வந்து தாளிப்புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பிகாஸ் இந்த ரீஃபைண்ட் ஆயில்ல ரீசெண்டா நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். லைக் ஹெல்த்துக்கு வந்து நிறைய வந்து இது லைக் சுத்தமா நல்லதே இல்லை அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால அது ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் வந்து எவ்வளவு நாள் யூஸ் பண்றேன்னு நான் பார்க்க போறேன். கண்டிப்பா நான் 2 months யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோ பாக்குறதுக்குள்ள நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து 15 to 16 days ஆயிடுச்சு வாங்கி. அப்ப அதுக்குள்ள எனக்கு half packet காலியா இருக்கு. நெக்ஸ்ட் ரவா. ரோஸ்டட் ரவா எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, ரேர்லா வந்து நான் வந்து உப்புமா செய்வேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ரவா லட்டு செஞ்சேன். அதுக்காகவும் நான் வந்து ரவா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி ரோஸ்ட்னால நமக்கு வந்து ரோஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை சுத்தமா. மற்றபடி வந்து இது வாங்கியிருந்தேன் நான் சேமியா செய்யறதுக்காக, பாயசமுக்காக நான் வந்து இந்த ஒரு இது வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து 40 rupees. இது இந்த ஓன் பிராண்ட். நான் வாங்குறது சப்தகிரியோட ஓன் பிராண்ட்ல தான் மோஸ்டா நான் எல்லாமே வாங்குவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து காஃபி பவுடர், டீ பவுடர் செஷன். இந்த டைம் நான் வந்து வெயிட் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேக்கெட் டீ பவுடரும் அது கூட வந்து குட்டி குட்டி சாஷே டீ பவுடரும் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். நம்ம நிறைய ரிவ்யூஸ்ல பிளாகர்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி இந்த ஹோல் பிக் இந்த இந்த பிக் சைஸ் பேக்கெட்ல இருக்கிறத விட நம்ம வந்து 10 rupeesல குட்டி குட்டியா மினி பேக்கெட்ஸ் வாங்குவோம் இல்லையா, அதுல வந்து எனக்கு குவான்டிட்டி எக்ஸ்ட்ராவா இருந்த மாதிரி தெரிஞ்சது. அட் த சேம் டைம் எனக்கு யூஸ் பண்ணும் போதும் அந்த 10 rupees சாஷே நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து கரெக்டா 2 times டீ போட யூஸ் ஆகுது. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப நாள் வர மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இது அப்படியே நான் ஃபுல்லாவே நான் எடுத்துக்கிட்டேன். அந்த டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நான் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் எடுத்திருந்தேன். ஸோ டீ பவுடர், காஃபி பவுடர் இது எல்லாமே வந்து அந்த லிஸ்ட்ல வந்து எல்லாமே ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஆயில், ஹேர் ஆயிலுக்கு வந்து சும்மா பேராஷூட் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் வீட்டில் வந்து செக்கில் ஆடி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன். அது கூட இது எப்பயாவது தேவைன்னா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு, லைக் ஹேருக்கு மட்டும். ஸ்கேல்ப்புக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு பேராஷூட் வந்து நம்ம ஹேருக்கு மட்டும். ஸோ மினி ஷாம்பு பேக்கெட்ஸ் ஏதாவது எர்ஜென்சி தேவைப்படுச்சுன்னா அதுக்கு வாங்கிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய பாத்திரம் தேய்க்கிறதுக்கான பொருள் எல்லாமே வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த டைம் வந்து ஏதோ சேல் போட்டிருந்தாங்க, ஏதோ ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க லிஸ்ட்டை பார்த்து அந்த ஆஃபர்ஸ்ல இருக்க திங்ஸ் கொஞ்சம் நான் வாங்கியிருந்தேன். லூஸ் பேக்கெட்ஸ்ல குட்டி குட்டியா வந்து சர்ஃப் எக்ஸல் அதெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த மேட்டுக்கு அலசி ஊற வச்சு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படும் இல்லையா, வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு
அப்படியே நாங்க பில்லிங் போயாச்சு. பில் பண்ணிட்டு நாங்க அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நான் கிராசரிஸ்லாம் நான் லைனா அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பாப்பீங்க. அண்ட் இந்த சர்பத் வாங்கியிருந்தேன் வெயிலுக்காக. பட் நான் அதை வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு இது சுத்தமா ஒத்துக்கல. பயங்கர கோல்டு எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் பெர்ஃப்யூம்ஸ், அப்புறம் கீ எல்லாம் வாங்கியிருந்தேன். வர வழியில வந்து எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா சீப்பான பிரைசஸ்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ கண்டிப்பா அந்த vlog வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நிறைய vlogs வந்துட்டே இருக்கு. கீப் வாட்சிங். தேங்க்யூ. பை பை. ஹேவ் அ நைஸ் டே. Thank you.